பா இன்னைக்கு வெயில்னா இப்படி கொளுத்துதே, தாங்க முடியல அனல். அட இந்த ஃபேன் என்ன இவ்வளவு மெதுவா ஓடுது? ஷாம் ஷாம் இங்க கொஞ்சம் வாப்பா. என்னம்மா? ஷாம் இந்த ஃபேனை பாரு, ரொம்ப ஸ்லோவா ஓடுது. ஃபுல் ஸ்பீடுல வை. சரிம்மா, இதோ போய் வைக்கிறேன். அம்மா இது ஃபுல் ஸ்பீட்லயே இப்படிதான் ஓடுது. என்னது ஃபுல் ஸ்பீடுல இப்படிதான் ஓடுதா? நான் நினைக்கிறேன் இது கெட்டு போச்சுன்னு. சீக்கிரம் மெக்கானிக்க கூப்பிட்டு இது என்னன்னு பார்க்கணும். அம்மா மெக்கானிக் எல்லாம் கூப்பிட வேணாமா, இந்த ஓட்ட ஃபேனுக்கு பதிலா நம்ம புதுசா இந்த வெயிலுக்கு ஒரு ஏசி வாங்கி போட்டுக்கலாம். ஹை ஆமாமா ப்ளீஸ்மா, நம்ம ஒரு ஏசி வாங்கி போட்டுக்கலாம், நல்லா குளு குளுன்னு இருக்கும். சரி நீங்க எல்லாம் ஏசி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, அப்படியே ஒரு புது ஏசி வாங்கிடலாம். வாங்க போலாம். வாங்கம்மா போலாம். அம்மா அங்க பாருங்க ஏசி கடை, வாங்க உள்ள போலாம். சரி வாங்க போலாம். வாங்க வாங்க மேடம், உங்களுக்கு எந்த மாதிரி ஏசி வேணும் சொல்லுங்க. அங்கிள் ஆன் பண்ணனே ரூம் கூலிங் ஆகுற மாதிரி ஒரு ஏசி கொடுங்க அங்கிள். அதுக்கு தம்பி பேசா கொடுத்துருவோம். அங்க பாருங்க, அதான் 2 டன் ஏசி. அது போட்டோன்னே உங்க ரூம் கூலிங் ஆயிடும். அப்படி உங்க ரூம் பெருசா இருந்துச்சுன்னா அங்க பாருங்க 4 டன் ஏசி. அது போட்டீங்கன்னா டக்குனு கூல் ஆயிடும். அங்கிள் எங்களுக்கு 2 டன் ஏசி கொடுங்க. என்ன 2 டன்? முதல்ல என்ன வேலை சொல்லிட்டு அதுக்குள்ள 2 டன் கேக்குற? மேடம் 2 டன் ஏசி 30,000 ரூபாய், 4 டன் ஏசி 60,000 ரூபாய். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. எங்க ரூம் ரொம்ப சின்னதுதான், 1 டன் ஏசியா போதும், அதே கொடுங்க. ஓகே மேடம், இப்பவே பேக் பண்ணி உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். ஏய் தம்பி இங்க வா. சொல்லுங்க முதலாளி. மேடம் வீட்டுக்கு போய் இந்த புது ஏசி செட் பண்ணிட்டு வந்துருப்போம். தோ முதலாளி, இப்பவே போய் செட் பண்ணிட்டு வரேன். சொல்லுங்க மேடம், ஏசி எங்க செட் பண்றது? அம்மா ஏசியா ஏ ரூம்ல போட்டுருங்கம்மா. சரிப்பா, இவன் ரூம்லயே போட்டுருங்க. ஓ அந்த ரூம்லயா? தோ உடனே பண்ணிடுறேன் மேடம். மேடம் ஏசியை செட் பண்ணிட்டேன், வந்து கூலிங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. அட ஏசி மாட்டியாச்சா? நான் தான் ஆன் பண்ணுவேன். அண்ணா அந்த ரிமோட் என்கிட்ட கொடு, நான் ஆன் பண்றேன். டேய் வாயை மூடு, உனக்கு ஏசியை பத்தி என்னடா தெரியும்? அமைதியா இரு, நான் ஆன் பண்றேன். அம்மா அந்த ரிமோட்டை வாங்கி கொடுங்க, நான் தான் ஏசி ஆன் பண்ணுவேன். ஏய் தம்பியை அழ வைக்கிற, கூட அந்த ரிமோட்டை. இந்தாப்பா ரிமோட், நீ ஆன் பண்ணு. ஹை சூப்பரா இருக்கு. அம்மா பயங்கரமா குளிருதுமா. ஆமாப்பா. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. ரொம்ப பசிக்குதாப்பா? இது அம்மா போய் அதான் சாப்பிட எடுத்துட்டு வரேன். டாலிஷே, ஏசி நல்லா கூலிங்கா விடா, அப்பதான் சூப்பரா இருக்கும். ஐயோ இதுக்கு மேல கூலிங்கா வச்சா ஏசி கெட்டுரும். ஏய் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, அந்த ரிமோட் என்கிட்ட கொடு. இப்ப பாரு அந்த ஏசியை நான் எவ்வளவு கூலிங்கா வைக்கிறேன்னு. இப்ப பாரு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. ஐயோ என்னது, ஏசியில கூலிங்கா காத்து வருதுன்னு பார்த்தா இப்படி நெருப்பு வருது. அண்ணா நீ அந்த ஏசியை ரிப்பேர் பண்ணிட்ட. டாலிஷ் வாயை மூடு, இப்ப இது அம்மாக்கு தெரிஞ்சா என்ன பயங்கரமா அடிப்பாங்க. இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ ஏசி ரிப்பேர் ஆனது மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பயங்கரமா அடிப்பாங்க. இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம தம்பியை மாட்டி விட்டுடலாம். சரி தம்பி, இந்த ரிமோட்டை நீ புடி. இப்போ எதுக்கு ரிமோட்டை என் கையில கொடுக்குற? தாலி நான் பசிக்குது, நீ சாப்பிடு. கொடுங்கம்மா. ஏய் நான் போகும்போது ரொம்ப கூலிங்கா இருந்தது, இப்ப என்ன ரொம்ப அனலா இருக்கு? ஏய் நீ ஏசிக்கு என்னாச்சு? ஏசில இருந்து புகையா வருது. அம்மா எனக்கு எதுவும் தெரியாது, டாலிஷ் தான் அந்த ரிமோட் வச்சு நோண்டிட்டு இருந்தான். டாலிஷ் வச்சிருந்தானா? டாலிஷ் அந்த ரிமோட் எடுத்து கொடு. இந்தாங்கம்மா. நீங்க சரி ஆன் பண்ணி இருக்க மாட்டீங்க, இருங்க நான் ஆன் பண்றேன். அம்மா அத ஆன் பண்ணிடாதீங்க. ஏன் அதை ஆன் பண்ண கூடாதுன்ற? அதை ரிப்பேர் பண்ணது யாரு? அம்மா அண்ணா தான் ரூமை கூல் பண்றேன்னு சொல்லிட்டு ஏசியை ரிப்பேர் பண்ணிட்டான். சோம்பேறி பையில, வாங்கி ஒரு நாள் ஆகல அதுக்குள்ள ஏசியை ரிப்பேர் பண்ணிட்டியா? இந்த புழுக்கத்திலே இருங்க, நான் ஏசியை ரிப்பேரே பண்ண மாட்டேன். அம்மா அம்மா, 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 அம்மா.